அதுதான் இல்ல, அதுதான் எங்களுக்குமே புரியல. இப்போ அதிமுக திமுக எல்லாமே அவங்க தலைவர்களுக்கு அமைதி பேரணி போகும்போது கவர்மெண்ட் வந்து அனுமதி கொடுக்கறாங்க. அதுதான் எங்களுக்குமே புரியல. இப்போ 4 தலைவர்கள் பீச்சில் வந்து அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய நினைவு நாள் வரும்போது அமைதி பேரணி அண்ணா அவர்களுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுக்கும் அவங்க அனுமதி பெற்று பேரணி செல்ல அமைதி பேரணி செல்ல கவர்மெண்ட் அலோ பண்றாங்க. அதே வகையில் இது கேப்டனுடைய 1ஆம் ஆண்டு நினைவாஞ்சலி. ஏன்னா இது கேப்டன் நீங்க சொன்ன மாதிரி நடிகர் மட்டும் இல்லை, மிகப்பெரிய தலைவராக அத்தனை மக்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு தலைவராக வாழ்ந்து காட்டியவர் தான். அதனாலதான் நாங்க வந்து என்னைக்குமே சட்டம் ஒழுங்கை மீற மாட்டோம் என்பது ஒட்டுமொத்த மக்களுக்கு தெரியும். இந்த அமைதி பேரணிக்கு ஏன் அனுமதி அவங்க கொடுக்கல என்பதே எங்களுக்கே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. அது எங்களுக்கு மன வருத்தத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். நிச்சயமாக இது வந்து அரசாங்கமே இதுக்கு அனுமதி கொடுத்திருந்தால், இந்த அரசாங்கத்தை இன்னைக்கு வந்து அத்தனை தலைவர்களுமே இது எங்க கிட்ட சொன்னாங்க, அரசாங்கமே அனுமதி கொடுத்திருந்தால் இந்த கவர்மெண்ட்டுக்கு இன்னும் நல்ல பேர் வந்திருக்கும், எல்லாராலையும் வரவேற்கத்தக்க கூடியதா இருந்திருக்கும். எதற்காக இந்த அமைதி பேரணியை தடுத்தாங்க என்பது எங்களுக்கு புரியல. இதை நீங்க வந்து கவர்மெண்ட் கிட்ட தான் கேட்கணும். உடனே அமைச்சர் ஊதி பெருசாக்காதீன்றாங்க. நாங்க எதையும் ஊதி பெருசாக்குறவங்க கிடையாது. நாங்க எங்க உரிமையை கேட்டும் தர மறுத்திருக்காங்க. எனவே எங்கள் இருந்தாலும் நாங்க செய்ய வேண்டிய பணிகளை சட்டம் ஒழுங்குக்கு உட்பட்டு செய்திருக்கிறோம். தொடர்ந்து தேமுதிகக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது என்பது பத்திரிகை நண்பர்களாக நீங்களே சொல்றீங்க. அதனால என்னன்னு தெரியல, மேபி அவங்களோட கூட்டணியில இல்லையா, இல்ல கேப்டனுக்கு ஒரு மிகப்பெரிய தொண்டர்கள் குவிந்து விடுவார்கள் என்ற அச்சமா, என்னன்னு எனக்கும் புரியல. நிச்சயம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வராது என்பது எல்லாருக்கும் தெரியும். எதனால மறுத்தாங்க என்பது தெரியல. இன்னைக்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் கூடினதே அதுக்கு ஒரு சாட்சி. எனவே அரசு அனுமதி மறுத்தாலும் இன்னைக்கு லட்சக்கணக்கான தொண்டர்களுடைய ஆதரவோடு இந்த அமைதி பேரணி கேப்டனுக்கு 1ஆம் ஆண்டு புகழாஞ்சி குரு பூஜை சிறப்பாக நடந்திருக்கிறது. அதனால கலந்து கொண்ட எல்லாருக்குமே நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்ப இந்த ஒரு ஆண்டு காலம் எப்படி எடுத்துக்கொண்டு செல்கிறோம் என்பது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஆல்மோஸ்ட் பத்திரிகை நண்பர்கள் இங்க தலைமை கழகத்தில் ஆல்மோஸ்ட் எங்க கூட இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. இனி வருங்காலங்களும் நிச்சயமாக அன்னதானமும் தொண்டர்களை சந்திப்பதும் கழக வளர்ச்சியும் அடுத்த கட்ட தேர்தலை சந்திப்பதற்கும் தேமுதிக தயாராக இருக்கிறது. இனி ஒவ்வொன்றாக புது வருடம் தொடங்கினவுடன் எல்லா வகையிலும் தேமுதிக வீறு நடை போடும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக அதுதான் முதல்லயே நான் சொல்லியிருக்கேன். இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை கேப்டனுடைய புகழை, ஏன்னா அவருடைய ஆன்மா அதுல தான் சந்தோஷப்படும். கேப்டன் ஆன்மா எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். கேப்டன் எதை பார்த்து சந்தோஷப்படுவார் என்பது தெரியும். அந்த அன்னதானத்துல தான் கேப்டனுடைய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் இருக்குது. இன்னைக்கு கூட கருடர் வந்து எத்தனை முறை இங்க வலம் வந்தார், எத்தனை முறை ஆசீர்வாதம் பண்ணார் என்பதை நீங்களும் பாத்தீங்க. அதனால கேப்டன் எங்கேயுமே போல இங்கதான் இருக்காரு, நம்மளோட தான் இருக்காரு. அதனால நிச்சயமாக கேப்டனுடைய கனவு, லட்சியம், கொள்கை, அவருடைய அன்னதானத்தை என்னைக்கும் நாங்கள் தொடருவோம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் சொல்றேன்.